வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீட்டில் செஞ்ச பாஸ்தா தான். இதை வேக வச்சுருக்கேன். இது வந்து ஃபெட்டுச்சினி பாஸ்தா. ஏற்கனவே ஹோம்மேட் பாஸ்தா வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம், முந்திரி, பட்டர், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கேப்சிகம் வந்து நம்ம சாஸ் செய்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் உருனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா 2 துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். காரம் வந்து மிளகாத்தூள் போட போகிறோம், அப்புறம் பெப்பரும் போட போகிறோம். அதனால் காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு கூட குறைக்க சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 6 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்துட்டு ஒரு பெரட்டினதுக்கப்புறமா 2 தக்காளி, பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயில், பட்டரில். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம பாஸ்தா தண்ணி இருக்கு இல்லையா, ஸ்டாக்கு, அதை சேர்த்துக்கலாம். பாஸ்தா வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து இந்த சுண்டட்டும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுண்டி வந்துடும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து கேப்சிகம் வதக்கிட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகமுக்கு கொஞ்சமாக ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அதனால் ரொம்ப வதக்கிட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக வதக்கிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். இங்கே கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பட்டரில். இந்த பட்டர்லேயே இந்த மைதா மாவோ கோதுமை மாவோ எது போடுறீங்களோ அது நல்லா வேகணும். அதுக்கப்புறமா 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கட்டிப்படாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நல்லா கலக்கணும். கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா கட்டி பட்டுடும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொச்சதுக்கப்புறமா நல்லா திக்காகிடும், உங்களுக்கு சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகமும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க சீஸும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும், ஒரு கொதி லைட்டாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுடலாம். பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாஸ்தாவும் இந்த சாஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கும், அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் ஸ்டைலில் சுவையான மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.